அன்பார்ந்த இறை மக்களே, கிறிஸ்துவின் மருவ ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சி மன அமைதி இறைவன் தந்த பெரிய கொடை இல்லையா? அதை கண்டிப்பாக நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எசையா எழுதிய நூல் அதிகாரம் 44 இறைவார்த்தை 4 முடிய. அவர்கள் நீரோடை அருகிலுள்ள புல் போலும் நாணல் போலும் செழித்து வளர்வர். ஒருவன் நான் ஆண்டவர் கூறியவன் என்பான், மற்றொருவன் யாக்கோப்பின் பெயரை சூட்டிக் கொள்வான், வேறொருவன் ஆண்டவருக்கு சொந்தம் என்று தன் கையில் எழுதி இஸ்ராயல் என்று பெயரிட்டுக் கொள்வான். இஸ்ராயலின் அரசரும் அதன் மீட்பரும் படைகளின் ஆண்டோருமான ஆண்டவர் கூறுவது இதுவே, தொடக்கமும் நானே, முடிவும் நானே, என்னையன்றி வேறு கடவுள் இல்லை. தொடக்கமும் நானே, முடிவும் நானே, என்னையன்றி வேறு கடவுள் இல்லை. கடவுள் நான் தான் கடவுள் என்று ஒவ்வொரு வார்த்தைக்கும் அழுத்தம் கொடுக்கிறார் இல்லையா? அப்போ நான் தான் கடவுள் என்று அவர் சொல்லி நம்மளை அழுத்துகிறார் என்றால், நமக்கு மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார் என்றால், நாம் எந்த வகையில் இருக்கிறோம்? அவரை விட்டு பிரிந்த நிலையில் இருக்கிறோமா? அவர் கடவுள் என்று அறிகிறதை அறியாமல் இருக்கிறோமா? அதான் கேட்குறாரு. ஏனென்றால் அவரை அறிந்தால் அவர்கள் நீர் ஓடை அருகில் உள்ள புல்வெளி போலும் நாணல் போலும் செழித்து வளர்வர். அவர்கள் நீரோடை அருகில் உள்ள புல் போலும் நாணல்கள் போலும் செழித்து வளர்வர். இறைவனோடு சேர்ந்து இருக்கும்போது தூயாவின் வல்லமையால் நாம் நிரப்ப பெற்று ஒவ்வொரு நாளும் ஒரு புது பொலிவுடன் நாம் இருப்போம் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. மக்களே, நானா சொல்லலை, இறைவார்த்தை தான் சொல்லுகிறது இல்லையா? ஆண்டவருக்குரியவர்கள் என்றால் அவருடைய நாமத்தை நாம் சூட்டிக்கொண்டு ஆண்டவர் நமக்கு தருகின்ற பெயரை நாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி நாம் செயல்படும் போதுதான் எல்லாமே நமக்கு நிறைவாக இருக்கிறது. அந்த நிறைவை தந்தவர் அவர்தானே இல்லையா? ஏனென்றால் இஸ்ராயலின் அரசரும் அதன் மீட்பரும் படைகளின் ஆண்டோருமா கூறுவது இதுவே, தொடக்கமும் நானே, முடிவும் நானே. ஏனென்றால் என்னை அன்றி வேறு கடவுள் இல்லை. உண்மைதானே? அவர் தானே கடவுள். ஆதியும் அவர், அந்தமும் அவர். அப்போ அவர் அப்படியா இருக்கும்போது நாம் எதை பற்றி கவலைப்பட வேண்டும்? எதை நினைத்து மனதுக்குள் உளைச்சல் பட வேண்டும்? நமக்கு மன உளைச்சலோ, சங்கடங்களோ, வேதனைகளோ, பயங்களோ, அச்சங்களோ எதுவுமே வேண்டாமே. என்னென்ன தேவை என்பது அவர் தருவார். நமக்கு தேவை நம் ஆன்மா கரை திரையற்று அவரோடு இணைந்து நடக்கின்ற அந்த வரம் மட்டும்தான் வேண்டும். அந்த வரம் ஒவ்வொருவருக்கும் தேவையான வரம். ஏனென்றால் நாம் ஒவ்வொரு நாளும் சிறு சிறு குற்றங்களில் விழுகிறோம். எரிச்சல், கோபம், படபடப்பு, அந்த ஒரு டென்ஷன் வரும்போது நம்ம என்ன செய்கிறோன்னே நமக்கே தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறோம்ல, சில சமயங்களில் கத்தி பேசிக்கிறோம் நம்ம. அது எல்லாமே இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை அல்ல. நாம் அமைதியாக இருக்கும்படி அவர் விரும்புகிறார். அந்த அமைதியை தான் அவரிடம் கேட்க வேண்டும். அந்த அமைதியை நாம் கேட்போமா? எல்லாம் வல்லவரே, எங்களை வழிநடத்துபவரே, வாழ வைப்பவரே, பாதுகாப்பவரே, பலப்படுத்துவரே, தேற்றுபவரே, திடப்படுத்துவரே, எங்களை கண்டு கொண்டவரே, எங்களுக்கு அமைதியான ஆண்டவரே. அப்பா, நெறிகட்ட உலகத்தில் வாழ்கிறோம். நீர் சொன்னது போல், இறை வார்த்தையில் சொன்னது போல், நாங்கள் நெறிகட்ட உலகில் வாழ்கிறோம். ஆனால் எங்களுக்கு அமைதி தேவை ஆண்டவரே. அந்த அமைதி உங்களிடமிருந்து மட்டும்தான் எங்களுக்கு வரும் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம், நம்புகிறோம். அந்த நம்பிக்கையில் தான் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்கள் அமைதியாகவும் எங்கள் வாழ்வாகவும் வழியாகவும் இருந்து எங்களை வழிநடத்த போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறம்பா. எந்நிலையிலும் உம்மை விட்டு பிரியாத வரம் தரப்போகிற அந்த வல்லமையான வரத்திற்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.